Hello students, welcome to Kalvi Code. In the video, 11th standard maths chapter 10 differential calculus exercise 10.2 இருக்கிற 11th sum solve பண்ணலாமா? Y equal to tan x minus 1 by secant x. U by v method போடலாமா? U by v method. U by v the whole dash formula என்னன்னா v u dash minus u v dash by v square. So இதுதான் u by v ஓட ஃபார்முலா. u by v டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, u டேஷ் வேணும், v டேஷ் வேணும், கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல என்ன பண்ணலாம், u என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். u ஈக்குவல் டு tan x மைனஸ் 1. ஸோ இப்போ நம்ம u டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் x, secant ஸ்கொயர் x 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு, அதாவது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 0 தான் வரும். ஓகேங்களா? சோ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் x. நெக்ஸ்ட் v எழுதணும் இல்லையா, v equal to secant x. சோ v dash equal to secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x into tan x, secant x into tan x. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், x ஆனது டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் both sides-மே. அப்போ dy by dx, dy by dx equal to first என்ன இருக்கு, v இருக்கு. v என்னது, secant x. secant x into v u dash, u dash னா secant square x minus u, uன்றது tan x minus 1 into v dash, v dash னா secant x into tan x by v square secant, secant, இப்போ secant நம்ம ஸ்கொயர் பண்ணனா secant ஸ்கொயர் x ன்னு எழுதலாமா? இப்போ cos x ஸ்கொயர் பண்ண சொல்றாங்கன்னா cos ஸ்கொயர் x ன்னு எழுதணும். சரிங்களா? அது மாதிரி தான் இதுவும். அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம், secant x into secant ஸ்கொயர் x மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், secant cube x ன்னு ஆகுமா? secant cube x. இப்போ நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டு டேர்ம் இருக்கா, tan x ஒன்னு இருக்கு, minus 1 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா secant x into tan x ஃபர்ஸ்ட் tan x கூட மல்டிப்ளை பண்ண போறேன், அதுக்கப்புறம் minus 1 கூட மல்டிப்ளை பண்ண போறேன். tan x into secant x into tan x. அடுத்தது minus 1 into secant x into tan x. இப்போ secant x into tan x தான் வரும் இல்லையா, by secant square x. next secant cube x minus, இப்போ இது என்ன ஆகும், tan x into tan x ன்னு இருக்கா. so tan square x into secant x bracket போட்டுக்கோங்க minus secant x into tan x by secant square x. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா, secant cube x minus tan square x into secant x, minus into minus plus secant x into tan x by secant square x. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மா. ஸோ மூணுத்துலயும் என்ன பண்ண போறேன், நான் secant இருக்கா, ஸோ secant காமனா வெளியே எடுக்க போறேன், secant x காமனா என்ன பண்ண போறேன், வெளியே எடுக்க போறேன். சரிங்களா? இதுல இருந்து ஒரு secant x வெளில எடுத்துட்டேன்னா secant ஸ்கொயர் x
மைனஸ் சீக்கன் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். பிளஸ் சீக்கன் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். tan எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்ப இதுல என்ன பண்ணலாம்? சீக்கன் எக்ஸ், ஒரு சீக்கன் எக்ஸ், இங்க ரெண்டு சீக்கன் இருக்கா, அதாவது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா. அப்ப என்ன ஆயிடும்? ஒன்னு கேன்சல் ஆயிட்டு இங்க டினாமினேட்டர்ல வெறும் சீக்கன் எக்ஸ் மட்டும் இருக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னா ஃபார்முலா 1ன்னு அர்த்தம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா 1. சரிங்களா? அப்ப நம்ம இதுக்கு பதில் என்ன எழுதலாம்? 1ன்னு எழுதிக்கலாமா? 1 பிளஸ் இந்த tan x அப்படி இருக்கும் பை சீக்கன் எக்ஸ். நெக்ஸ்ட் இப்ப நான் இந்த tan x என்னவா மாத்த போறேன்னா sin பை cos ன்னு மாத்த போறேன். சீக்கனை 1 பை cos ன்னு மாத்த போறேன். சரியா? sin cos வர மாதிரி ஆன்சர்ல லாஸ்டா sin cos வரணும், அந்த மாதிரி மாத்த போறேன். சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 பிளஸ் tan x எப்படி மாத்தலாம்? tan x னா sin x by cos x ஃபார்முலா divided by secant x. secant x னா 1 by cos x 1 by cos x. அதாவது cos ஓட ரெசிப்ரோக்கல் தான் என்னது? சீக்கனா. இப்ப பாருங்க, cos x னா 1 by secant x ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்ப எனக்கு secant x தானே இருக்கு. சோ secant x equal to 1 by இந்த cos x இங்க வந்துரும். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது இப்ப இதை எல்சிஎம் எடுக்கலாமா? நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். சோ 1 into cos x plus sin x by cos x whole divided by 1 by cos x. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இது நியூமரேட்டரா, இது ஃபுல்லா நியூமரேட்டர், இது ஃபுல்லா டினாமினேட்டர். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் எழுதிக்கோங்க. cos x plus sin x by cos x into இந்த டினாமினேட்டர் நான் என்ன பண்ண போறேன்? அப்படியே மல்டிப்ளிகேஷன்ல இங்க எழுதி தலைகீழ கொண்டு வர போறேன், வைஸ் வர்சாவா கொண்டு வர போறேன். சரிங்களா? இந்த டிவிஷன் என்னவா மாத்த போறேன்? மல்டிப்ளிகேஷனா மாத்த போறேன். அப்போ 1 by cos x என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனா மாத்தும் பொழுது cos x by 1 ஆகுமா? ரெசிப்ரோக்கல் ஆயிடும். சரியா? 1 by cos x என்ன ஆகும்? நம்ம into போட்டு எழுதினா மேல cos x போயிட்டு 1 கீழே வந்துரும். அடுத்தது இந்த cos x இந்த cos x என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? சோ ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? cos x plus sin x by 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான் இல்லையா? சோ dy by dx